ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸோட எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸோட அஃபீஷியல் ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடியும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு 5 minutes ஆர் 10 minutesக்குள்ளே நான் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு 11th நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் கம்ப்யூட்டர் சயின்ஸோடது. அதனால இன்னும் கூடியும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ஃப்ரீயான பட்டன், அதனால் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 5K ரீச் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எல்லா பேரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்பவே வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 12th எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஆட்டமும் 11th நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்பவே வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் டோட்டலி வந்து 15 ஒன்னோடு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 வந்து இன்சைடு கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து எல்லாமே வந்து புக் பேக்கில் கேட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி கூடி சீக்கிரம் நான் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் அஃபீஷியல் ஆன்சருக்கு போஸ்ட் பண்ணோனையும் நீங்கள் வந்து ஒன்னோட எல்லாமே வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 15க்கு 15 வந்து எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களோட ஒன் வேர்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிருக்கீங்களா இல்லை வந்து மார்க் போகுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியாக தான் வந்து கேட்ட மாதிரி வந்து இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸும் வந்து புக் பேக்கு தான். நம்ம கான்செப்ட் நான் வந்து சொன்ன மாதிரி கான்செப்ட் புரிஞ்சு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஈஸியாகவே வந்து போட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் கம்பல்சரி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அது நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணா. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரோக்ராம்லாம் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. ப்ரோக்ராமும் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருந்துருந்துச்சு. ஸோ அதனால 5 மார்க்கும் வந்து அவ்வளோவா வந்து ட்விஸ்ட் வந்து பண்ணலை. கொஞ்சம் எல்லா பேரும் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து 5 மார்க்கும் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா எழுதிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். டோட்டலி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டோட்டலாக நீங்கள் 70 மார்க் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 70க்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 60-65+ எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முக்கியமாக டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால டைமை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரோ டைம்லாம் கரெக்டாக இருந்துச்சு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா 70 மார்க் தான் நம்ம வந்து எழுதுறது. ஆனால் நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதனால டைம் வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு சொல்லிட்டு வந்து அதுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணுறதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எழுதும் போது ரொம்பவே டைம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு சொல்லிட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக இன்னும் கூடியும் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இருந்துச்சுனாக்க ஒரு மறக்காமல் வந்து லிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமாக பேப்பர் வேல்யூவேஷனோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.